பரவலா எல்லார்கிட்டயுமே குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ப்ராப்ளம் ஆயிட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் ஜாதக ரீதியா என்ன மாதிரியான காரணம் இருக்கும்? கோவில்கள் ஏதாவது வழிபாடு பண்ணணுமா? இந்த குழந்தை பாக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஜாதகம் ஒரு முழுமையான பலனை கொடுக்கும். இப்போ இந்த குழந்தை பாக்கியம் அப்படின்றது என்னன்னா அவங்களோட பூர்வ ஜென்ம செயல்களின் பிரதிபலிப்பு. என் பிள்ளை வந்த நேரம், என் குழந்தை பிறந்த நேரம், நான் வாழ்க்கையில வளர்ச்சி அடைஞ்சிட்டேன், இந்த பிள்ளை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை, இப்படின்லாம் சொல்லுவாங்க. இது உண்மை. 9 கிரகங்கள் இருக்காங்க பாத்தீங்களா? சப்போஸ் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான், வம்சமே இல்லாம போறதுன்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த ஜெனரேஷனோட லாஸ்ட் வம்சம் அப்படின்ற ஒன்று சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் இந்த ராகு கேதுக்கள் சம்மந்தப்பட்டுருவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நான் இன்னொரு ரீசன் சொல்ல போனா இது உங்களால நம்பவே முடியாது. இப்படியும் ஒரு ரீசன் இருக்கா? ஆஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம், ஆன்மீகம், வாஸ்து, நியூமராலஜி அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட ஜோதிட திருமதி நிவேதிகா ஹரிகிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் மேம். ஆஸ்ட்ரோ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன் மேம். ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு நல்ல சம்பளம் இருக்குது, நல்லா சம்பாதிக்கிறாங்க, லைஃப் செட்டில் ஆகுது. ஆனால் ஒரு விஷயம் மேரேஜ்க்கு அப்புறம் என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை விஷயம்தான். அவங்க கெரியர் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, கொஞ்ச நாள் தள்ளி போகட்டும் அப்படின்னு சொல்லி அவங்களே தள்ளி போட்டு அவங்களோட லைஃப்பில் குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் கேள்விக்குறியாக நிறைய பேருக்கு இருக்குது. இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா, எல்லாமே இப்போ பண விஷயம் எல்லாமே ப்ராப்ளமாக இருந்தாலுமே அவங்களுக்கு குழந்தை விஷயமே ப்ராப்ளமாக இருக்குது, ரெண்டுமே ப்ராப்ளமாக இருக்குது. இந்த மாதிரி பரவலாக எல்லார்கிட்டையுமே குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்குது. இதுக்கெல்லாம் ஜாதக ரீதியாக என்ன மாதிரியான காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு உண்டான கோவில்கள் ஏதாவது வழிபாடு பண்ணணுமா, என்ன மாதிரியான மெஷர்ஸ் எடுத்தால் இதுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ குழந்தை பாக்கியம் ஜாதக ரீதியாக என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் மக்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, இப்போ ஜாதகத்தை கொண்டு வராங்க, உங்ககிட்ட கொண்டு வராங்க அப்படிங்கும்பொழுது குழந்தை பாக்கியம் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் சொல்லுவீங்க? ஜாதக கட்டத்தில் என்ன மாதிரியான கிரக சேர்க்கைகள் இருந்தால் இந்த மாதிரி குழந்தை பிரச்சனைகள் வரும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? இப்போது நீங்கள் குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு மனுஷனோட ஒட்டுமொத்த வாழ்க்கை கம்ப்ளீட் ஆகுறது. எப்படி கம்ப்ளீட் ஆகுதுன்னா, திருமண பந்தம் முடிஞ்ச உடனே அடுத்து அவங்களோட பரம்பரை வாரிசுகளின் வளர்ச்சி, இதில் தான் அவங்களோட லைஃபே முழுமையடையுது. சொசைட்டியே அப்படி தான் போயிட்டுருக்கு. சரிங்களா? எப்படி குழந்தை பாக்கியத்தை நீங்கள் ஜாதகத்தில் சொல்கிறீங்கன்னா, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? நீங்கள் ஏழை முதல் பணக்காரன் வர எவ்வளோதான் அவங்கக்கிட்ட ஒரு மனசில் ஒரு நிம்மதி இல்லாத தன்மையில் தான் இருக்காங்க. சரிங்களா? பணம் இருந்தாலும் நிம்மதி இல்லை அப்படின்ற தன்மையில் தான் இருக்காங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் போகிறாங்க, நல்லா தாங்க இருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாங்க. அப்போ ஒரு கன்ஃபியூஷன் வருது. இதுக்கெலாம் ஒரு தீர்வு என்னன்னா ஜாதகம் தான். ஏன்னா அதில் கிளியராக அழகாக எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கோம். முக்கியமாக இந்த குழந்தை பாக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஜாதகம் ஒரு முழுமையான பலனை கொடுக்கும். சரிங்களா? இதில் மாற்றம் கிடையாது. தீர்வை கண்டிப்பாக மக்கள் அனைவருக்கும் கொடுக்கும். சரி, இப்போது இந்த குழந்தை பாக்கியம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ திருமணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு கர்மா ரிலேட்டட் ஆக்டிவிட்டி. இப்போது இந்த குழந்தை பாக்கியம் அப்படின்றது என்னன்னா அவங்களோட பூர்வ ஜென்ம செயல்களின் பிரதிபலிப்பு. செயல்கள்னால் கர்மா. அவங்க தான் அவங்களுக்கு குழந்தையாக பிறப்பாங்க. இந்த சொசைட்டியில் இந்த ஒரு மேரேஜ், குழந்தை அப்படின்ற ஒரு விஷயம் என்னன்னா கடமையாகவும் கட்டாயமாகவும் பார்க்கப்படுது. இது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். சொல்லப்போனால் இது இறைவனால் உருவாக்கப்பட்டது. சொசைட்டி ஒரு பக்கம் என்ன சொன்னாலுமே இறைவன் இதை கட்டாயமாக தான் வச்சுருக்காரு. ஓகேங்களா? அது மாதிரி நம்ம பார்க்கும்போது இப்போ ஒருத்தவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. வீட்டுக்கு ஒரு புது நபர் வரப்போகிறாங்க, ஒரு சந்தோஷம், ஒரு இனம் புரியாத சந்தோஷம். இது மட்டும்தான் நம்ம குழந்தை விஷயமா பார்த்துட்ருக்கோமே தவிர மற்ற விஷயங்களும் இருக்குது. அது யாருக்கும் தெரியாது. அது எப்படின்னா, ஒரு வீட்டுக்கு இப்போ குழந்தை வரப்போகுதுன்னா கூட இன்னும் நிறைய விஷயங்கள் சேர்ந்து வரும். சரிங்களா? என்ன வரும்னா, கூட அவங்களோட பெற்றோர்களோட புண்ணிய செயல்கள் கூட வரும். சரிங்களா? இன்னொன்று, குலதெய்வ அருளும் சேர்ந்து வரும், அதிர்ஷ்டங்கள் சேர்ந்து வரும், வளர்ச்சிகள் அதிகமாகும், இன்னும் ஆத்ம பலம் அப்படின்ற ஒரு விஷயம் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? இது மாதிரி அந்த குழந்தையோடு சேர்ந்து இத்தனை விஷயங்களும் வருது. ஸோ அப்படின்னா அந்த குழந்தை பாக்கியன்ற விஷயம் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். என் பிள்ளை வந்த நேரம், என் குழந்தை பிறந்த நேரம், நான் வாழ்க்கையில் வளர்ச்சி அடைஞ்சிட்டேன், இந்த பிள்ளை இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, இப்படின்லாம் சொல்லுவாங்க. இது உண்மை. அந்த பிள்ளை ஒன்றும் பண்ணாது. ஆனால் அது வாங்கிட்டு வந்த அந்த புண்ணியம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்கள அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைய வைக்கும். சரி, நல்ல புண்ணியம் வாங்கிட்டு வந்தாங்க, ஓகே, நல்லாயிருக்கு. சப்போஸ் புண்ணியம் இல்லை தேவையில்லாத வினைகள் அப்படின்னா அது ஆப்போசிட்டாக ரியாக்ட் ஆகும். சரிங்களா? இவ்வளோ தான் விஷயம். இப்போ குழந்தை செல்வம் அப்படின்றது என்னன்னா இறைவன் கொடுத்த வரோம். சரிங்களா? இதுதான் உண்மை. நான் இது மாதிரி பேபி பிளான் பண்ணி நான் இது மாதிரி பெற்றுக்கிறேன், அதெல்லாம் சும்மா பேச்சு. சரிங்களா? அந்த இறைவன் நினச்சா மட்டும்தான் அந்த குழந்தை வரம் அப்படின்றதே அருள்வார். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருங்க. சரிங்களா? இப்போது குழந்தை பாக்கியம் ஒருவனுக்கு நல்லா அமைஞ்சிருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ அமையலை,
ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு 3 வகையான மேஜர் ரீசன்ஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ரீசன்ஸே என்னன்னே தெரியாமல் இருக்காங்க, கண்டுபிடிக்க முடியல, எதுக்கு எடுத்தாலும் டாக்டர் கிட்ட போகிறது, இவ்வளோ தான் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி தான். ஆனால் நம்ம ஜாதக ரீதியாக 3 வகையான விஷயங்களை சொல்லலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தா தோஷங்கள். சரிங்களா? தோஷம். செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தா உடல் ரீதியான பிரச்சனைகள். தேர்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா வாழ்வியல் நிகழ்வுகள். இதெல்லாம் எப்படி சம்மந்தப்படுது, இது ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கே நீங்கள் சொல்கிறது அப்படின்னு இருக்கும். ஆனால் இதுதான் மேஜராக இங்கே ரோல் வந்து ப்ளே பண்ணுது. சரி, என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் தோஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த 9 கிரகங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க நல்ல நிலையில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் சிறப்பாக இருக்கும். சப்போஸ் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான், அங்கே தான் தடை தாமதங்கள் ஏற்படுத்தும். இது மாதிரி பார்க்கும்போது இந்த 9 கிரகங்களில் முக்கியமாக இந்த ராகு கேதுக்கள் அப்படின்றவங்க இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப முக்கிய ரோல் வகிக்கிறாங்க. ஏன் மற்ற கிரகங்கள் பண்ணலையான்னு கேட்டால் ராகு கேதுகள் அதிகப்படியான தாக்கத்தை கொடுக்குறாங்க. ஏன்னா இவங்க எது கொடுத்தாலும் அதிகமாக தான் கொடுப்பாங்க, திடீர்னு கொடுப்பாங்க. சரிங்களா? இது மாதிரி இவங்களுக்கு இந்த ராகு கேது தோஷன்றது மேரேஜில் பார்ப்பாங்க, குழந்தை விஷயத்தில் பார்க்கறது கிடையாது. ஓகேங்களா? ஆனால் அங்கே அடி வாங்குது இந்த விஷயம். சரிங்களா? நீங்கள் ராகு கேது போயிட்டு இப்போ குழந்தை விஷயத்தில் போய் இங்கே சம்மந்தப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு என்ன ஆகும்னா தடை தாமதங்கள் ஏற்படும். சரிங்களா? இன்னொன்று இந்த அபார்ஷன் ரிலேட்டட் விஷயம்லாம் இருக்கும், கிடைச்சும் எனக்கு இல்லை, அந்த புத்திர சோகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இது ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னொன்று நம்ம பார்த்தோம்னா வம்சமே இல்லாமல் போகிறதுன்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த ஜென்ரேஷனோட லாஸ்ட் வம்சம் அப்படின்ற ஒன்று சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் இந்த ராகு கேதுக்கள் வந்து சம்மந்தப்பட்டுருவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு கொடுத்துட்டு போயிடுவாங்க. மற்ற கிரகங்கள் கூட என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெட்டு 1 துண்டு 2 அவ்வளோதான். நீங்கள் என்ன பண்ணால் எனக்கு என்ன, நீங்கள் கொடுத்த கர்மாவை நான் உடனடியாக கொடுத்துட்டு போயிடுறேன், அது மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியை தான் இவங்க பண்ணிகிட்ருப்பாங்க. சரிங்களா? அது மாதிரி இவங்க பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்துகிறாங்க. சரிங்களா? நாங்கள் பார்த்த வரைக்குமே ராகு கேதுக்களால் தான் வந்து நிறைய மக்கள் வந்து குழந்தை விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளோட சொல்ல முடியுமா? அவங்களோட பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா குழந்தை விஷயத்தில் வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னா நீங்கள் என்ன? ஓகே, இப்போ வந்து இங்கே ராகு கேதுக்கள் எப்பயுமே வந்து எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிற பாருங்க. பாம்பு, நீங்கள் நிறையா புராண கதைகளில் நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா அந்த பாம்பு கட்டாயிடுச்சு, தனித்தனியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜாதகத்தில் உட்காரும்போது ஒன்றா தான் உட்காருவாங்க. ஒன்றா உட்காருவாங்கன்னா அந்த பாம்போட தலைவால், ஓகேங்களா, இப்படி தான். ஏன்னா இது வந்து எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் உள்ளே டீப்பாக போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயந்துருவீங்க. ராகு கேதில் மட்டும் ஒருத்தவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாதுன்னு சொல்லுவாங்க. சுற்றி சுற்றி அங்கேயே வரணும். நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ட்ரெயின் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து ஒரு 50 வருஷத்துக்கு வந்து ட்ரெயின் ஓடிட்டே இருக்கும், இறங்க முடியாது. ஓகேங்களா? ஒரு திருமண வாழ்க்கையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா நீங்கள் அந்த பார்ட்னர் கிட்ட தான் இருக்கணும். விருப்பப்பட்டாலும் சரி, விருப்பப்படலாம் சரி, வேணும்னா அவங்களுக்கு பயந்துட்டு இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டில் வேணால் நீங்கள் ஒளிஞ்சிக்கலாமே தவிர அவங்ககிட்டேருந்து உங்களால் தப்பிக்க முடியாது. 50 வருஷம் அந்த ட்ரெயின் நிற்காது. ஸோ அதே மாதிரி தான் இந்த குழந்தை பாக்கியம் விஷயத்தில் அது மட்டும் சம்மந்தப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சுற்றி ஒரே ஒரு டிப்ரெஷன்ஸே கொடுக்கும், வழியே விடாது. ஏன்னா அவ்வளோதான், உங்களுக்கு வேறு வழி விட்டால் தான் நீங்கள் வேறு ஒரு இடத்துக்கு போவீங்க, நீ என் இடத்துல தான் இருந்தாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு கொடுப்பாங்க. சரி, இவங்க எந்தெந்த இடத்துல இருந்தால் இது மாதிரி பிரச்சனையை கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஜாதகத்தில் 5ஆம் இடம். சரிங்களா? 5ஆம் இடத்துல ராகு கேது இவங்க உட்காந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாக்கத்தை வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ இவங்க 5ல் வந்து ராகு அப்படின்னு உட்காரும்போது 11ல் வந்து கேது உட்காரும். சரிங்களா? 5ல் கேது உட்காரும், 11ல் ராகு உட்காரும். இது என்ன பண்ணுன்னா குழந்தை பாக்கிய தடையை ஏற்படுத்தும், திருமணத்தில் 2ஆம் திருமண அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்படின்னா என்ன தெரியுங்களா, நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி அமைப்பு இருக்கவங்க வந்து ஃபஸ்ட்டு திருமணம், ஃபஸ்ட்டு குழந்தை ஃபெயிலியர் ஆகிருக்கும். கண்டிப்பாக 2ஆவது திருமணம் ஏற்பட்டு 2ஆவது திருமணத்துலேயும் குழந்தை லேட் ஆகி அதுக்கப்புறம் தான் பிறக்கும். சரிங்களா? இதை வந்து பெருசாக யாரும் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஆனால் இது மாதிரி அதிக தாக்கத்தை இது ஏற்படுத்தி கொடுக்குது. அந்த இவங்க மட்டும் போய் உட்காந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக முதல் குழந்தைக்கு ஒரு தாக்கத்தை கொடுப்பாங்க. ஒன்று அதோட ஆயுசு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு தாக்கத்தை கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா அந்த குழந்தை பிறந்து ஏதாவது ஒரு வகையில் கஷ்டப்படும். ஒரு மன ரீதியான பிரச்சனை, உடல் ரீதியான பிரச்சனை, எதுவுமே அந்த குழந்தை திருப்தியற்ற தன்மை, அந்த குழந்தைக்கு வந்து இந்த பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லாமல் இருக்கிறது. ஏன்னா நீங்கள் ராகு கேது எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து இந்த பேக்ரவுண்ட் சம்மந்தப்பட்டது. ஓகேங்களா? இந்த மனுஷனுக்கு மொத்தம் வந்து பேக்ரவுண்ட் தேவைப்படுது சொசைட்டியில். எவ்வளோ நல்ல குணம் இருந்தாலுமே டெய்லி வந்து உங்கள் பொழப்பு வந்து இப்படி தான் போகும், சாப்பாடுக்கு தேவை. சரிங்களா? அது வந்து இப்போது ஒன்று பெரியவங்க சம்பாரிச்சு வச்சுட்டு போகணும், இல்லை இவங்க சம்பாதிக்கணும். ஆனால் இது மாதிரி உட்காந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிள்ளைங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பிறப்பிலிருந்தே கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? தாய் தந்தை இழந்த குழந்தைங்க அப்படின்னு பார்த்தா அவங்க ராகுகேது தோஷத்தில் ஆட்கொள்ளப்பட்டிருப்பாங்க. சரிங்களா? பூர்வீகத்தை விட்டு நான் வெளியே போயிட்டேன், எனக்கு ஒரு சப்போர்ட்டும் கிடையாது, எனக்கு அப்பா அம்மா சப்போர்ட் கிடையாது. இன்னொன்று வெளிநாட்டில் இருப்பாங்க, ஆனால் நான் நிம்மதியாக இல்லை. நல்லா இருக்கவங்கன்றது சுபத்துவமாக இருப்பாங்க. சுபத்துவமானவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். சரிங்களா? எனக்கு பூர்வீக செட் ஆகலை, நான் போய் நல்லா இருக்கேன், இது மொத்தமாக பாதிக்கப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயுமே நிம்மதி இருக்காது.
இப்போ வந்து சில பேருக்குலாம் இப்போ வந்து இந்த விஷம் குடிப்பாங்க, ரொம்ப மன அழுத்தம் ஆகிட்டு குடிப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது மாதிரி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்க தான். சின்ன குழந்தைங்க வந்து அதான் அந்த சின்ன பிள்ளைங்க ஏதாவது ஸ்கூலில் ஒரு பிரச்சனைனா இந்த விஷம் குடிக்கிறது, ஏதாவது சூசைட் பண்ணிக்கிறது, ராகுக்கு எதுதான் பண்ணுவாங்க. திடீர்னு அவங்க மூளையை வந்து செயலிழக்க வச்சுருவாங்க ஒரே செகண்ட் தான். நீ வந்து இது மாதிரி இறந்துன்னு ஒரு தூண்டல் கொடுத்தா யோசிக்க மாட்டாங்க, நமக்கு பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது மாதிரி இவ்வளோ பெரிய தாக்கத்தை வந்து இவங்க கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ இதுதான் ராகு கேதுக்கள் தான் இங்கே மெயினே. இப்போது ஓகே, மற்ற கிரகங்கள்னு சொல்லி பார்க்கும்போது மற்ற கிரகங்களை தாமதங்களை கொடுப்பாங்க, ஆனால் கொடுத்துருவாங்க. நீங்கள் இப்போ புதன் எடுத்துக்கோங்க சரிங்களா. ஏன்னா இந்த இடத்துல வந்து இதை மென்ஷன் பண்ணி ஆகணும். இப்போ இந்த திருநங்கைகள், திருநம்பிகள் இப்படின்ற விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இவங்க இது மாதிரி அமைப்பு கொடுக்குறது இந்த புதன் தான். ஓகேங்களா. இப்போ வந்து சரி, ஒரு ஆண் பிறந்திருக்காரு, ஆனால் அவர்கிட்ட பெண் தன்மைகள் நிறையா இருக்கும். அவர் முழுமையான ஒரு இப்போ வந்து பாதி ஆண் பாதி பெண் தான் நம்ம அந்த திருநங்கை அப்படின்றவங்கள சொல்கிறோம். ஆனால் இவங்ககிட்ட எப்படின்னா முக்கால்வாசி ஆணாக இருப்பாங்க, கால்வாசி பெண்ணாக இருப்பாங்க. இது தவறு கிடையாது. பெண்களுக்கான அந்த நளினத்தன்மை, ஒரு அமைதி, இது வந்து தவறு கிடையாது சரிங்களா. ஸோ புதன் சம்மந்தப்பட்டவங்க அந்த தன்மையில் இருப்பாங்க. ஏன்னா இது இறைவனோட படைப்பு, யாரையுமே நம்ம தவறாக பேசக்கூடாது சரிங்களா. ஸோ எல்லாருமே ஆண்மக்கள் தான். சரி ஓகே, இப்போ இது மாதிரி விஷயங்கள் தான் நமக்கு ராகு கேது. இன்னொன்று புதன். இப்போ நான் என் குழந்தை பிறந்துச்சு, வளர்ந்துச்சு, ஜெண்டர் மாறிக்குச்சு, இதுக்கு கடவுள் குழந்தை வந்து கொடுக்காமலே இருக்கலாமே. ஏன் அப்படின்னா அந்த குழந்தையோட கர்மா ஒன்று இருக்குது. உங்களுக்கு பிறந்து பாதியில் அப்படி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்குது சரிங்களா. நீங்கள் இப்படி கஷ்டப்படணும்னு இருக்குது. இது ஏன் வருதுன்னா நீங்கள் பொருத்தம் இல்லாமல் கல்யாணம் பண்ணுறது தான். புரியுதுங்களா. பொருத்தம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிங்கன்னா இந்த குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக அடி வாங்கும், இல்லை மாற்றம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ ஒற்றுமையாக இருந்தாலும் குழந்தை பாக்கியம் அடி வாங்கும். ஏன்னா ஒரு பொருத்தத்தில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா, அந்த ஜோடி வந்து எப்பயும் பிரியாமல் இருப்பாங்களா சரிங்களா, பார்க்கணும். இன்னொன்று குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கா, இது ரெண்டும் இருந்தாலே போதும். எப்படியோ ஒன்று கஷ்டப்பட்டாச்சு, அந்த குழந்தையும் காப்பாற்றிடுவாங்க, இவங்களும் வந்து கரை சேர்ந்துருவாங்க சரிங்களா. இங்கே வந்து திருமணம் என்னோட லைஃப் மட்டும் போதும்னு நினச்சிட்டு இருக்கும்போது இங்கே வந்து குழந்தை வந்து அடிவாகும். இது மாதிரி குழந்தைகள் தான் இந்த அநாத ஆசிரமத்தில் வந்து சேர்க்குறது. நிறைய குழந்தைகள்லாம் கிடைப்பாங்க பார்த்தீங்களா. இந்த குழந்தைகள்லாம் என்ன ஆகும்னா திருமண பொருத்தம் பார்க்காம இப்போ இந்த லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா. அவங்க வந்து நிறைய பேர் திருமண பொருத்தம் பார்க்காம பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்க என்ன இருப்பாங்கன்னா கொஞ்ச நாளைக்கு ஜாதக ரீதியாக நல்லா இருப்பாங்க, திடீர்னு பாதியில் பார்த்தா பேரண்ட்ஸை பிரியறது, இல்லைங்கன்னா ஆசிரமம். அதுக்குன்னு லவ் மேரேஜ் வந்து நான் தவறுன்னு சொல்லலை. லவ் மேரேஜ் பண்ணவங்களாம் நல்லா தானே இருக்காங்கன்னா, அவங்க நல்லா இருக்காங்கன்னா ஜாதகத்தில் அவங்க லவ் மேரேஜ் பண்ணணும், ஜாதகம் பார்க்கக்கூடாது. ஆனால் அவங்களுக்கு ஜாதகம் நல்லா இருக்குது. ஸோ லவ் மேரேஜும் தவறு கிடையாது, அரேஞ்ச் மேரேஜும் தவறு கிடையாது. எல்லாமே இறைவன் செயல். நம்ம மனசு சேர்த்திக்கிறோம், எல்லாமே கர்மா தான் சரிங்களா. ஓகே சரி, இப்போ இந்த குழந்தை பாக்கிய விஷயத்துக்கு நம்ம கிரகங்கள் பார்த்துட்டோம். இரண்டாவது ரீசன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா உடல் ரீதியான விஷயங்கள், உடல் ரீதியான ஒரு பிரச்சனைகள். சரி, இப்போ வந்து ஆண் பெண் நீங்கள் மேஜராக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சொசைட்டியில் ஒரு குழந்தை கல்யாணம் ஆகிடுச்சு சரிங்களா, ஒரு வருஷத்துக்குள்ளே குழந்தை வரலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணு தான் காரணம்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்க, மொத்தமாக சொசைட்டியே சொல்லும். ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, இந்த பொண்ணு தான் காரணம், போய் ட்ரீட்மெண்ட் கொடுங்க. இந்த பொண்ணு வந்து எப்படி சொல்கிறது, புருஷனை பார்த்துக்க தெரியல, இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க சரிங்களா. ஆனால் அந்த ஆணை வந்து ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க சரிங்களா. சரி, நானுமே என்னன்னா அப்படி தான் நம்பிட்டு இருந்தேன் ஓகேங்களா. ஜாதகம் வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி தான் போல அப்படின்ற மாதிரி, ஒரு பொண்ணு தான் எல்லாத்துக்கும் காரணம் போல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜாதகம் படிச்ச முன்னாடி எனக்கு அந்த தெளிவு வந்தது, கண்டிப்பாக இதை வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன் சரிங்களா. ஏன்னா ஒரு குழந்தை பிறப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சிவசக்தி கான்செப்ட் ஓகேவா. சிவன் வந்து படைப்பை நிகழ்த்துறவர் ஓகேங்களா. சக்தி தாயார் வந்து அந்த படைப்பை வந்து காத்தருள்பவங்க சரிங்களா. இவ்வளோதான். ஸோ இப்போ அந்த படைப்பை நிகழ்த்துறது வந்து முக்கிய பங்கு 100% வந்து ஆண்களை மட்டுமே சார்ந்தது சரிங்களா. பெண்கள் வந்து அவங்க வந்து கர்ப்பப்பை ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும், வேறு ஒன்றும் இல்லை. கர்ப்பப்பை ஹெல்த்தியாக இருக்கணும், எந்த இஷ்யூஸ் இல்லாமல், இவ்வளோதான் விஷயம். ஆண்கள் தான் வந்து அந்த ஒரு உருவாக்குற தன்மை இறைவன் இயற்கையாகவே அந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. சரி, இப்போ இது வந்து எப்படி இருக்கும்னா, ஓகே இவங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா. இப்போ பிறக்கலை அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஆணுக்கு தான் செக் பண்ணணும், ஜாதக ரீதியாகவும் செக் பண்ணணும். ஜாதகத்தில் வந்து உடல் ரீதியான தொந்தரவுகள் வந்து ஹாஸ்பிட்டல் போயிடணும். உடல் ரீதியான தொந்தரவுகள் இல்லைன்னா நம்ம வந்து பரிகாரங்கள் இது மாதிரி கோவில் போகிறது அதில் வந்து சரி பண்ணிக்கலாம். சரி, இப்போ ஆணுக்கு வந்து எப்படி இந்த வந்து குழந்தை பாக்கியம் தடைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போது உடல் ரீதியான விஷயங்கள்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம். சரி, இது எப்படி வருதுன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்க உண்ற உணவு சரிங்களா, எப்படி அவங்க உடலை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறாங்க. சொல்லப்போனால் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து பல வருஷமாக இருக்கும் உடம்புல, சின்ன வயசுலேருந்து வெளியே தெரியவே தெரியாது. இப்போ கல்யாணம் ஆகி குழந்தை தடைப்படுது, பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் சரியாகலைன்ற பட்சத்தில் யாருக்கும் தெரியாமல் பையனை கூப்பிட்டு போவாங்க. அப்போ தான் அங்கே வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ ஹார்மோனல் இம்பேலன்ஸு அப்போ மட்டும்தான் வெளிப்படும், சின்ன வயசுலேருந்து அது வந்து வெளிப்படாது, அவங்க இஷ்டத்துக்கு இருப்பாங்க.
ஏன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ரொம்ப முக்கியம் சரிங்களா. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு ஆண் வந்து ஹெல்த்தியாக இருக்காரு, இங்கே என்ன ஆகும்னா அவங்களோட ஒரு கெட்ட பழக்க வழக்கங்கள் அப்படின்னா நீங்கள் என்ன புகைப்பிடித்தல், இந்த குடிப்பழக்கம், போதை வஸ்துக்கள் இதெல்லாம் பயன்படுத்தி நல்லா இருக்க ஹார்மோன்ஸையும் ஹெல்த்தையும் இவங்க வந்து வேஸ்ட் பண்ணிடுவாங்க சரிங்களா. இதுவும் ஒரு மேஜரான ஒரு ரீசன்ஸாக இருக்குது. இது வந்து உடல்நிலை பாதிப்பை கொடுக்குது சரிங்களா. இது வந்து கடவுள் கொடுத்த வரத்தை நம்ம வந்து எப்படி சொல்கிறதுனா தவறாக பயன்படுத்திடுறோன்ற மாதிரி, நம்ம கடவுளையே குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஓகே, இன்னொரு விஷயம் என்னென்னா உஷ்ணம் அப்படின்ற ஒரு தன்மை சரிங்களா. இயற்கையாகவே ஆண்களுக்கு வந்து உஷ்ணத்தன்மை அதிகமாக இருக்கும். ஏன் அப்படி இருக்குன்னா அவங்க சூரியனோட ஆதிக்கத்தில் இருக்கவங்க. ஏன்னா படைப்பை நிகழ்த்துறது வந்து அந்த சூரியன் தான் வந்து உயிர் சக்தி சரிங்களா. ஸோ அவங்களுக்கு இயற்கையாகவே உஷ்ணம் அப்படின்றது அதிகமாக இருக்கும். இப்போ இந்த குழந்தை பாக்கியம்ன்ற விஷயத்தில் என்ன ஆகும்னா அவங்களோட ஒரு லைஃப் ஸ்டைல் விஷயங்கள் வந்து அந்த இன்க்ரீஸ் பண்ணிடும் அந்த உஷ்ணத்தை. ஓகேங்களா. குழந்தை பாக்கியம் இருந்தாலுமே அது தங்காது அப்படின்ற ஒரு தாக்கத்தை கொடுக்கும். இது எப்படி இருக்கும்னா, சரி இது எது மாதிரி ஃபீல்டில் அதிகமாக இருக்குன்னா டிரைவிங் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கும் ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கும் அதிகமாக இருக்கும். ஓகேவா. இப்போ இன்னொன்று நம்ம பார்த்தோம்னா தொழில் அழுத்தம், வேலை அழுத்தம், இது வந்து ஒரு மேஜர் ரீசனாக இருக்குது. ஒரு ஆணுக்கு இது மாதிரி ஒரு தொழில் அழுத்தம் வரும்போது மனசு அழுத்தமாயிடுது. அப்போ அவருக்கு வேலைன்னு இருக்காரு. ஓகேங்களா. வேலைன்னு இருக்கும்போது என்ன நைட்டில் தூங்க மாட்டார். தூங்காமல் இருக்கும்போது என்ன ஆகுது, ஹெல்த் ஸ்பாயில் ஆகுது, உஷ்ணமும் இன்க்ரீஸ் ஆகுது, ஒட்டுமொத்த உடல் இஷ்யூஸும் அவருக்கு வருது. அவர் தனக்கு எதுக்கு குழந்தைன்னு நினைப்பார். இப்போ ஒரு குழந்தைன்றது வந்து இங்கே ஒரு பேசிக் கான்செப்டாக போயிடுச்சு. எங்கள் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணும், நான் பிடிச்சி குழந்தை பெற்றுக்கிறேன்றதை தாண்டி ஒரு கட்டுப்பாடுக்காகவே யாரும் என்னை எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக என் சொத்துக்கு ஒரு வாரிசு வேணும் இப்படின்ற ஒரு நிறைய விஷயம் சரிங்களா. அது தனிப்பட்ட நபரை பொறுத்தது. இவர் எதை பற்றியுமே யோசிக்காமல் எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு தொழிலே போதும், இது மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இது யார் சொல்ல வைக்கிறான்னு கிரகங்கள் சொல்ல வைப்பாங்க. அவங்க குழந்தை பாக்கிய அமைப்பு இருக்கும், ஆனால் தொழிலில் அழுத்தத்தை கொடுத்து அந்த எண்ணத்தை வந்து கொடுக்க வச்சுருவாங்க. ஓகேங்களா. இது மாதிரியான விஷயம். இன்னொன்று என்னென்னா அந்த தூக்கம் இதாவது பார்த்தீங்களா தொழில் அப்படின்ற விஷயத்தில் இதனால் வருது. சரி, ஓகே, இதெல்லாம் வந்து ரீசன்ஸு. இது ஆல்ரெடி வந்து நிறைய பேர் அனுபவிச்சிருப்பாங்க. இப்போ நான் இன்னொரு ரீசன் சொல்ல போனால் இது உங்களால் நம்பவே முடியாது, இப்படியும் ஒரு ரீசன் இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும் சரிங்களா. அது மாதிரி ஒரு ரீசன் தான் சொல்ல போகிறேன். இது வந்து உண்மை சரிங்களா. இது பல ஆய்வுகளில் நாங்கள் பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஒரு குடும்பத்தில் முக்கியமாக ஒரு ஆண் பெண் 2 பேருக்குமே எடுத்துக்கோங்க, குழந்தை பாக்கியத்தை தடையாக இருக்கிறதுக்கு குடும்பம் காரணமாக இருக்காங்க. இப்போ வந்து நான் ஒரு குடும்ப நபர்கள் பார்த்துருந்தா என் மேலே கோவப்படுவாங்க. என்னம்மா நாங்கள் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம், என்னம்மா எப்படி சொல்கிறேன்னு கேட்பாங்க. ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னா அவங்களோட பாசத்தின் வெளிப்பாடு வந்து அங்கே வந்து தவறான பாதையில் போய் முடியும். அப்படின்னு என்ன தெரியுமா, குடும்பத்தில் 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று என்னென்னா அவங்களுக்கு ப்ரைவசி இருக்காது. புதுசாக கல்யாணம் ஆனவங்க எங்கன்னா போயிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு வரட்டும் அப்படின்றத பற்றிலாம் யோசிக்க மாட்டாங்க. இவங்களுக்குமே என்னென்னா அந்த வாழ்க்கை புதுசு, பெருசாக 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க. இப்போது அந்த பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி வீட்டுக்கு வந்திருக்காங்க, எல்லாருமே அவங்கக்கிட்ட புரிஞ்சு நடந்துக்க மாட்டாங்க சரிங்களா. இப்போது பையன்கிட்ட நல்லா நடந்துக்கிட்டு பொண்ணுக்கிட்ட வந்து ஆப்போசிட்டாக நடந்துப்பாங்க. இந்த பொண்ணு சொன்னால் அவங்க நம்ப மாட்டாங்க. இது இவங்களுக்கு மன அழுத்தம் ஆகிடும். இது 2 பேருக்கும் இங்கே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி அப்போ என்ன ஆகுனா குழந்தை பாக்கியம் இவங்களை தள்ளி போட்டுருவாங்க. அங்கே குழந்தை பாக்கியம் இருக்கும் குருபலன்றது. ஆனால் குடும்ப நபர்கள் இது மாதிரி பண்ணுறதுனால இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் தடையாகுதா. ஸோ குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே முக்கிய பங்கு வகிக்கிறாங்க இது மாதிரி தடையாக இருக்கிறதுனால. இது நீங்கள் கோச்சிக்கிறதுல ஒன்றுமே கிடையாது சரிங்களா. ஜாதகத்தில் என்ன வரும் தெரியுமா, சில பேருக்குலாம் இந்த இடத்துல இருந்தால் தான் அவங்களுக்கு குழந்தை நிற்கும்னு சொல்லிட்டு இருக்கும். அம்மா வீட்டில் இருந்தால் நிற்கும்னு வரும், இல்லைனா சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகணுன்னு வரும், இல்லைங்கன்னா ட்ரிப்புக்கு போய் இதெல்லாம் மென்ஷன் ஆகும். இதெல்லாம் உங்களுக்கு புதுசாக இருக்கும் சரிங்களா. ஆனால் இது உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும். ஏன்னா அந்த வீட்டோட வாஸ்து அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. இது மாதிரி வாஸ்துல தான் உனக்கு குழந்தை நிற்கும், இந்த வாஸ்துல உனக்கு குழந்தை நிற்காது, உனக்கு சண்டை தான் வந்துட்டுருக்கும் சரிங்களா. அது மாதிரி தனி கொடுத்தன அமைப்பு அப்படின்ற ஒன்று வரும் இங்கே. இப்போ என்ன ஆகும் தெரியுமா, ஜாதகத்தில் தனி கொடுத்தனம் ஏற்பட்டு குழந்தை நிற்கணும்னு விதி. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஏதோ ஒரு சூழலில் வரும், இவங்க என் குடும்பத்தை பிரிக்கிறாங்க, என் பையனை பிரிக்கிறாங்க, இவங்க சரியில்லை. புரியுதுங்களா. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, வாழ்கிறதுக்காக தான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க, போய் வாழட்டுமே. இப்போ இப்படி தூரமாக கொஞ்சம் போயிட்டா பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு அர்த்தமா, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை பண்ண மாட்டாங்களா. ஒரு குழந்தை பிறக்க வரையுமாச்சும் எங்கன்னா தனியாக இருக்கட்டுமே. தயவு செஞ்சு குடும்ப நபர்கள் இதை பார்த்துட்ருக்கீங்கன்னா இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா உங்கள் பிள்ளையை உங்ககிட்டேருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. உங்களுக்கு உங்கள் பிள்ளையை கொடுத்தது அந்த இறைவன் தான். யார் வந்தாலுமே பிரிக்க முடியாது. புரியுதுங்களா. யார் என்ன சொல்லி கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் அதை மனசில் கொண்டு வாங்க. ஏன்னா இதனால் என்ன இருந்தால் நிறைய டிவோர்ஸ் கேஸ் ஆகுது. இது மாதிரி புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு இனிமேல் இருக்காதீங்க. ஒரு வருஷமாச்சு இந்த குழந்தை பிறக்கிற வரையுமாச்சு தனியாக அனுப்புங்க சரிங்க. தயவு செஞ்சு இதை வந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தா, படிப்பு. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு பெண் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் கொஞ்ச நாள் படிக்கிறேன்,
இது ஒன்று என்னோட எய்ம், நான் தள்ளி போடுறேன் அப்படின்னுவாங்க. அப்போ வந்து குருபலம் இருக்கும். மேரேஜ்க்கும் குருபலம் தேவைப்படுது, குழந்தை பாக்கியத்துக்குமே குருபலம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தேவைப்படுது. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு வருஷம் வரைக்கும் குருபலம் இருக்கும், தள்ளி போட்டுருவாங்க. சரிங்களா? தள்ளி போட்டுறதுனால ஒரு வருஷம் தள்ளி போட்டு அப்புறம் குழந்தைக்கு அப்புறம் அவங்க ட்ரை பண்ணும்போது கிடைக்காது. ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க பேச்சு சிடுன்னு பேசுறது, அண்டர்ஸ்டாண்டிங் வராது. நீ கோவமாக பேசுகிற, எனக்கு உன்னை பிடிக்கல, இப்படி தள்ளி போடுவாங்க. உடல் வந்து குழந்தை பெற்றுக்கிற தன்மையில் இருக்கும், ஆனால் மனம் வந்து அங்கே ஒத்துழைக்காது. ஓகேங்களா? ஓகே, இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா, இப்போ வந்து நீங்கள் திருமண பொருத்தத்தில் உடல் பொருத்தம் மன பொருத்தம் ரெண்டுமே பார்ப்பாங்க. ஓகேவா? சில பேருக்குலாம் கல்யாணத்தில் விருப்பமே இருக்காது, கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஏன்னா அங்கே மன பொருத்தம் இருக்காது, உடல் பொருத்தம். சரிங்களா? அவங்களுக்கு ஒரு குழந்தையே பிறந்துட்டுக்கும், ஆனால் எனக்கு அவரை பிடிக்கல. ஏன்னா காலத்தின் கட்டாயத்தால் அங்கே ஒரு குழந்தை வந்து பிறந்திருக்கும். சரிங்களா? இது மாதிரி இங்கே பேச்சு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, உருவகேலி அப்படின்ற ஒரு விஷயம். இது நிறைய பேர் வெளியே சொல்கிறது இல்லை. வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. மேரேஜ் பண்ணிவிட்டு பர்சனலாக அந்த ஒரு பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி, எனக்கு ஒன்று பிடிக்கல, நான் எக்ஸ்பெக்டேஷன் நான் பண்ண மாதிரி நீ இல்லை, ஊருக்கு வேணா நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்துக்கலாம் இப்படின்னு சொல்லிட்டு குழந்தை பாக்கியத்தை தள்ளி போடுறாங்க. சரிங்களா? இது ஒரு மேஜர் ரீசன். ஸோ ஆண்களுக்கு இது மாதிரி விஷயங்கள் தான். இப்போ ஓகே, நம்ம பெண்களுக்கு பார்க்கலாம். பெண்களுக்கு பார்த்தா கர்ப்பப்பை ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும். சரிங்களா? இன்னொன்று அவங்களுக்கு சரி கர்ப்பப்பைனா எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா, அந்த குழந்தையே தாங்கணும், டெலிவரி ஆகிற வரையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே, இன்னொரு விஷயம், எந்த இஷ்யூஸும் இல்லாமல் இருக்கும். இஷ்யூஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கர்ப்பப்பை நீர்க்கட்டிகள் அப்படின்ற ஒரு விஷயம் வரும், இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இப்போது ஒரு பொண்ணு ஹெல்த்தியாகவே இருப்பாங்க மேரேஜ்க்கு முன்னாடி, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் பிரச்சனை வரும், கர்ப்பப்பை நீர்க்கட்டி உருவாகும், அவங்களுக்கு அதிர்ச்சி ஆகிடும். நான் ஹெல்த்தியாக தானே இருந்தேன், ஏன் அவங்களுக்கு அப்படி ஆச்சுன்னா ஜாதகத்தில் அவங்களுக்கு அப்படி இருக்கும். உங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு கொஞ்ச நாள் வந்து இது மாதிரி நீர்க்கட்டி உருவாகும், ட்ரீட்மெண்ட் எடுத்து உங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு எல்லாமே அழகாக மென்ஷன் ஆகிருக்கும். சரிங்களா? எப்போ அது வரும்ன்றது ஜாதகத்தில் தான் தெரியும். அதுக்குன்னு கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு உடம்புல ஏதோ பிரச்சனை, ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டாங்க, ஸோ அது இஷ்டத்துக்கு பேசுவாங்க. தயவு செஞ்சு அது மாதிரி வார்த்தைகளை பேசி கர்மாக்களை சம்பாரிச்சிக்காதீங்க. அது மறுபடியும் உங்கள் வம்சத்துக்கும் வரும், உங்களுக்கும் வரும். சரிங்களா? எதுவாக இருந்தாலும் ஒரு டைம் ஜாதகம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஜோதிடர்கிட்ட அனலைஸ் பண்ணிடுங்க, சும்மா வந்து குறை சொல்லிட்டே இருக்காதீங்க. ஓகே, இது மாதிரி விஷயம். இன்னொன்று, அந்த பெண்ணுக்கு வந்து இது மாதிரி விஷயமா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலே அந்த பொண்ணுக்கு சரியாக போய்டும். சத்து மாத்திரை அப்படின்ற ஒரு விஷயம் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க, வேறு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகே, இப்போ நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த எலும்பு வலுன்னு சொல்லுவாங்க, இடுப்பு எலும்பு வலு, அது வந்து அவங்களுக்கு இருக்கணும். இன்னொரு விஷயம், அவங்களுக்கு தேர்ட் பர்சனோட இன்வால்மெண்ட் வந்து இருக்கக்கூடாது லைஃப்பில். அட்வைஸ் பண்ணுறன்ற பேரில் சில பேரை உள்ளே விட்டுருவாங்க பார்த்தீங்களா, அதனாலே குழந்தை பாக்கியம் அப்படின்றது தடைப்படும். ஏன்னா இங்கே மோஸ்ட்லி உடல் பொருத்தம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், மன பொருத்தம் இருக்காது, மனசு ஒத்துழைக்காது, ஏதாவது ஒன்று போட்டு தள்ளி போட்டுரும். மன பொருத்தம் இருக்கும், உடல் வந்து அங்கே நல்ல ஹெல்த்தியாக இருக்காது. ஸோ இதனால தான் நம்ம பொருத்தம் பார்க்கும்போது உடல் பொருத்தம் மன பொருத்தம் இது ரெண்டும் கரெக்டாக இருக்கும்போது மட்டும்தான் அவங்களுக்கு நல்ல முறையில் குழந்தை அமைப்பு அப்படின்னு இருக்கும். ஓகே, இப்போ இந்த பெண்ணுக்கு வந்து டெலிவரி அப்படின்றது இன்னொரு பிறப்பு அப்படின்ற ஒரு விஷயம். சரிங்களா? அதுவுமே இங்கே மென்ஷன் ஆகும். நார்மல் டெலிவரியா இல்லை சிசேரியனா, நார்மல் டெலிவரினா நல்லா இருப்பாங்க அப்படிலாம் கிடையாது. ஓகேங்களா? நார்மல் டெலிவரியிலுமே சைடு எஃபெக்ட்ஸ் வரும்னு இருக்கும், சிசேரியன்லேயும் ஹெல்த்தியாக இருப்பாங்க. இது மாதிரி அமைப்பு இருக்குது, இதுவும் நம்ம ஜாதகத்தை பார்த்து கண்டுபிடிக்கலாம். இப்போது நீங்கள் வந்து ஓகே, இது மாதிரி எனக்கு குழந்தை பாக்கியம் வந்து பிரச்சனையாக இருக்குது, நான் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா தனிப்பட்ட ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கலாம். மோஸ்ட்லி இதெல்லாம் மேஜர் ரீசன்ஸ். சரிங்களா? இன்னும் ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்குது, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் தான் இருக்கும். இப்போ வந்து எனக்கு குழந்தை பாக்கியம் வந்து வேணும், எனக்கு வந்து சிம்பிளாக ஏதோ ஒரு விஷயம் சொல்லுங்கள், இதை நான் பண்ணால் எனக்கு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? கோவில் வழிபாடு இருக்குது. சரிங்களா? ஒரே ஒரு டைம் நீங்கள் போயிட்டு வாங்க, மனசார போயிட்டு அந்த இறைவன்கிட்ட கேட்டு வந்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதில் மாற்றம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒவ்வொரு கிரகத்தோட ஆதிக்கத்தில் இருக்கவங்க. மொத்தமாக நீங்கள் ஒரே கோவிலை நீங்கள் நோக்கி இருந்தீங்கன்னா மனசு நல்லாயிருக்கும், மனம் ஒரு பொதுவாக கோயிலுக்கு போனால். ஆனால் குழந்தை பாக்கியம்னா அது சம்மந்தப்பட்ட கோவிலுக்கு போனால் தான் அந்த கர்மா கிளென்ஸ் பண்ணி சாமி உங்களுக்கு அனுப்புவாங்க. புரியுதுங்களா? யாரால் என்ன பண்ண முடியுமோ அதை தான் நம்ம பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு ஆஞ்சநேயர் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன பண்ணுவார்னா இது மாதிரி கண் திருஷ்டி, குடும்பத்துக்கு பாதுகாப்பு கொடுக்குறது, இதுதான் அவரோட வேலை. இறைவன் வந்து அவர் அனுப்பிச்சிருக்காரு. ஆனால் அவர்கிட்ட போய் எனக்கு முக்தியை கொடுனா அவரே முக்தி ராமர்கிட்ட இருந்து தான் வாங்கினார். அவரோட கெப்பாசிட்டி என்னவோ அதை தான் அவர் கொடுப்பாரு. அது மாதிரி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு கெப்பாசிட்டி அந்த இறைவன் வந்து அவங்களுக்கு கீழே வந்து இன்னும் இறைவன்களை நிறைய பேரை படைச்சிருக்காங்க. ஸோ அது மாதிரி தான் இந்த விஷயம். ஸோ 12 ராசிக்காரங்களுக்கும் இப்போ எந்த கோவில் வழிபாடு பண்ணால் குழந்தை பாக்கி சிறப்பாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து ஒரு ராசிக்குமே வந்து என்னென்ன மாதிரியான கோவில்கள் இருக்குது, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போது 12 ராசிக்காரங்களுக்கும் எந்த கோவில் போனால் குழந்தை பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி, மேஷ ராசிக்காரங்களுக்கு ருத்ரகோட்டீஸ்வரர் கோவில் சிவகங்கை, ரிஷப ராசிக்காரங்களுக்கு பாலு கந்தசாமி கோவில் திருவிடை மருதூர், மிதுன ராசிக்காரங்களுக்கு வள்ளி தெய்வானை கோவில்
மருதமலை. கடகராசிக்காரங்களுக்கு மகாலட்சுமி முனீஸ்வரன் கோவில், திருநின்றவூர், நாகப்பட்டினம் மாவட்டம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு சுயம்பு ஆஞ்சநேயர், மரத்தில் அவர் உருவாயிருப்பார், கோயம்புத்தூரில். கன்னி ராசிக்காரங்களுக்கு பொன்னேரி விநாயகர், கோயம்புத்தூரில். துலாம் ராசிக்காரங்களுக்கு பிரசன்ன விநாயகர், உடுமலைப்பேட்டை. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மாசாணி அம்மன் கோவில், கோயம்புத்தூர். தனுசு ராசிக்காரங்களுக்கு ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில், திண்டுக்கல். மகர ராசிக்காரங்களுக்கு மீனாட்சி சொக்கலிங்கேஸ்வரர் கோவில், பெரியநாயக்கன் பாளையம். கும்ப ராசிக்காரங்களுக்கு மதன கோபால பாமா ருக்மணி கோவில், மதுரை. மீன ராசிக்காரங்களுக்கு முந்தி விநாயகர் கோவில், புளியகுளம். ஸோ இந்த கோவில் எல்லாமே வந்து பொதுவான பலன்கள். இப்போ 12 ராசிக்காரங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஸோ இன்னும் டீட்டெயில்டாக வந்து அவங்களோட சுய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இன்னுமே அவங்களுக்கு வந்து பர்டிகுலராக இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம், இன்னும் அவங்களுக்கு வேற கோவில் வழிபாடு வரும், அது இன்னும் அவங்களுக்கு சிறப்பான பலன்களே தரும். ஏன்னா அந்த இடத்துல நம்ம இன்னும் டீப்பான விஷயங்கள் நிறையா பார்ப்போம். இப்போதைக்கு எனக்கு குழந்தை பாக்கியம் வேணுன்றவங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா குழந்தை பாக்கியம் உடனே கிடைக்கும், இதில் மாற்றம் கிடையாது. ஸோ ரொம்ப சிறப்பாக வந்து இப்போ சொசைட்டியில் நடக்கக்கூடிய நிறைய விதமான பிரச்சனைகள், இப்போ வந்து கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள்லாம் நிறைய பேர் வந்து சந்திப்பாங்க. ஒரு சிலர்லாம் வந்து கெரியர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன நிறைய காரணங்கள் வந்து பரவலாக சொசைட்டியில் நடக்கிற விஷயங்கள் தான். ஸோ இது வந்து நம்ம மக்கள்கிட்ட நீங்கள் வந்து நேரடியாக வந்து சொல்லிட்டு இருக்கும்பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாகவும் குழந்தை பாக்கியத்தில் வந்து பிரச்சனைகள் வரும், அது வந்து ஜாதக ரீதியாக வந்து நீங்கள் வந்து முதலே வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயிலாக வந்து நம்ம நேர்களுக்காக சொல்லியிருக்கீங்க. அதோடு சேர்ந்து கோவில்களும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இந்த கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தால் குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நம்ம நேர்கள் வந்து இதை ரொம்பவே பயன்படுத்திப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். ஸோ தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து பேசலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். வணக்கம்.